கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி. சிறந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ராஜனை மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மாட்சிமை நிறைந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாயின் வயிற்றில் உருவாக முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர், இது நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தெய்வமே மெய் நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆறுதல் தருகிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே எமக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே காயப்பட்ட தெய்வமே மெய் துதிக்கிறோம். அக்கிரமங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏழைகளின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். எளியோரின் ராஜனே மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்ஷடா என்ற நாமத்தை உடைய தெய்வமே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமமே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். தூயாதி தூயவரே மெய் துதிக்கிறோம். உம்மை மகிமையானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய்
எங்களை தேற்றுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆறுதலின் நாயகனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து எங்களுக்காக துக்கங்களை சுமந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள்லையும் ஆண்டவரே ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினிமயமான கரம் எங்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை தருகிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 195வது பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடும். இந்த பாடலை நாம் கையிலை தட்டி நாம் உற்சாகமாய் பாடும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்னதான் செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். பாடலை நம் கைகளை தட்டி நம் தேவனுக்கு பாடும். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களிகூர வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களிகூர வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா.
அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையில் தேனினால் தாகம் தீர்த்தீரே. உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் தேவனை மகிமைப்படுத்தும். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி, அவருடைய நம்ம துதிகளால் அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. எல்லா சத்தமாக வாய்களை திறந்து அமைதியாக இருக்காமல் நம்ம உண்மையாக அவரை பார்த்து நம்ம உயர்த்துவோம். அவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லா விதமான சோர்வுகளும் நம்மளை விட்டு மாறணும். எல்லா விதமான கட்டுக்களில் இருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும். பலவீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சோர்வுகள் நமக்குள்ளே செயல்பட்டாலும், அது எல்லாவற்றையும் நம்ம நீக்கிவிட்டு தேவனுக்காக அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். கொஞ்சம் சவுண்ட் வேடா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உற்சாகத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா விதமான பலவீனங்களும் எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே.
உன்னதமானவருடைய பலன் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா. உம்மை பாட விடாமல் துதிக்க விடாமல் தடை செய்கிற எல்லா வல்லமைகளும் ஆண்டவரே எங்களை விட்டு மாறுவதாக, எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அசதியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக ஆண்டவரே. உண்மையாய் உம்மை ஆராதிக்க ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா விதமான தடைகளும் மாறட்டும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு ஆண்டவரே பலன் உண்டு ராஜா. அந்த பலன் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆவியான தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்குன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமாப்பா. உம்மை துதிக்கக்கூடிய நாவுகளுக்காய் எங்களை தந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. 18 வருஷம் கூனியா இருந்தவரை நிமிர பண்ணின நாமம் மேலானது ஆண்டவரே. அப்பா 12 வருஷம் பெரும்பாட உள்ள ஸ்திரீக்கு விடுதலையை தந்து ஆண்டவரே சுகத்தை தந்த நாமம் மேலானது ஆண்டவரே. அப்பா திமிர்வாதக்காரனை சுகப்படுத்திய உம்முடைய நாமம் மேலானது. மரணத்தை ஜெயித்த உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்த உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது ராஜா. அப்பா பிணியாளிகளை ஆண்டவரை சொஸ்தமாக்கின உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. நீர் உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிசயமான நாமங்களை கொண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனையின் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற எபினேசரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. சகலத்தையும் படைத்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. ஜீவனை தந்து
ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்ட, உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே
உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே. உங்க நாமம் தான் ஆண்டவரே எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பட்டம் உங்களுடைய நாமம்பா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு, அவருடைய நாமத்துல வெற்றி உண்டு, அவருடைய நாமத்துல மகத்துவங்கள் உண்டு. அவருடைய நாமம் அதிசயங்களை தரக்கூடிய நாமம், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள நாமம். எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். அவருடைய நாமத்தை தவிர வேற எந்த ஒரு நாமத்தாலும் நம்மளுக்கு விடுதலை அளிக்க முடியாது. வெற்றியை தர அவருடைய நாமத்தை என்று எந்த நபராலையும் தர முடியாது. விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். விசுவாசத்தோட நம்ம அறிக்கையிட்டு பாடுவோம். ஆண்டவர் விடுதலையை தருகிறவர், வெற்றியை தருகிறவர், நம்மளுடைய வாழ்க்கையை தலை நிமிர பண்ணுகிறவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அவருடைய நாமம் மேலானது ராஜா, நம்முடைய நாமம் யூதருடைய ராஜா. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அறிக்கையிட்டு நம்ம பாடுவோம். தேவனுடைய வல்லமை நம்ம மேல வெளிப்படும். அவருடைய நாமம் நம்மளுடைய மேல ஆளுகை செய்வதை நம்மளால உணர முடியும். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுக்கள்ல இருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்குகிற உம்முடைய நாமமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சாபமான கிரியைகளும் உம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தரித்திரமான நிலைமைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்துல அற்புதம் உண்டு, உம்முடைய நாமத்துல விடுதலை உண்டு ராஜா. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். விடுதலை தருகிறதற்காய் நன்றியப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுக்களை நிர்மூலமாக்குகிற உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்களுக்குள்ள உம்முடைய பலனை ஊற்றுகிறதற்காய் நன்றி. உம்முடைய மகத்துவங்களுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே. உம்முடைய மாறாத வல்லமைக்காய் நன்றி. என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தை தவிர எங்களுக்கு வேறொரு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நாமம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண்டவரே பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி வந்த உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா
நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. எங்களுக்கு ஜீவனை தந்தது உங்க நாமம்பா, எங்களை ரட்சிக்கப்படுத்தினது உங்களை நாமம், எங்களை இதுவரைக்கும் வாழ வைக்கிறது உங்களுடைய நாமம் தான் ஆண்டவரே. உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பரிசுத்தரேமே நாங்கள் துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினது உம்முடைய நாமப்பா. வியாதியஸ்தரை குணப்படுத்தியது உம்முடைய நாமம். எங்களுக்கு ஜீவனை தந்தது உம்முடைய நாமப்பா. எங்களை ரட்சிக்கப்படுத்தினது உம்முடைய நாமம். இது நாள் வரைக்கும் எங்களை வாழ வைப்பது உம்முடைய நாமப்பா. இனிமேலும் எங்களை வழிநடத்த போவது உம்முடைய நாமந்தான் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் தந்த அந்த தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருப்பதாக. மீதமுள்ள எல்லா காரியங்களையும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைக்காக, சபை குடும்பங்களோட ஆசீர்வாதங்களுக்காக, சபை குடும்பங்களுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகணும். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் ஜெபத்தினாலையும் அவருடைய வல்லமையினாலும் இன்னும் நம்ம அதிகமாக நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு உற்சாகத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் வந்து ஜெபிப்பாங்க. அவளோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. முதல் ஜெப குறிப்பு, நம்ம சபையில் அநேக தேவைகள் இருக்குது. 2 வகையான தேவைகள் இருக்குது.
முதல் தேவைக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்ம சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் தேவை. இந்த மாதத்தில் வந்து உறுதிக்கோட்டை சபைக்கு மட்டும் 25 ஆத்துமாக்கள் வேணும். தேவோட்ட சபைக்கு வந்து 15 ஆத்துமாக்கள் தேவை. ஆக மொத்தம் 40 ஆத்துமாக்கள் இந்த சபை இந்த மாதம் மட்டும் வேணும். ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கப்படும். நம்ம சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் தேவைன்னு சொல்லி சத்தமாக ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அப்போ அந்த வேலையை ஜெபி கொடுத்தாக்கா அண்டு செலுத்துகிற ஆண்டவர். எங்கள் சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் தேவை ஆண்டவர். ஆத்துமாக்கள் எங்கள் சபைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க ஆண்டவர். 40 ஆத்துமாக்கள் இந்த மாதத்துக்குள்ளே ஆண்டவர் எங்கள் சபைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க ஆண்டவர். சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் தேவை ஆண்டவர். சபைக்கு ஜனங்களை வரவிடாமல் தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஆண்டவர். எங்கள் சபைக்கு புது புது ஆத்துமாக்கள் அழைச்சிட்டு வாங்க. சபை நிரம்பத்தக்கதான ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவர். ஆண்டவர் சபைக்கு முழுவதும் ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவர். இந்த தேவைகள் சந்திக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் 40 ஆத்துமாக்கள் எங்கள் சபைக்கு வேணும் ஆண்டவர். இந்த தேவை நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் அழைச்சிடுவாங்க. இந்த 40 ஆத்துமாக்கள் இந்த மாதத்தில் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீ கூட்டி வரப்போ நல்ல கிருபைக்கு அண்டி செலுத்துகிற ஆண்டவர். ஆமாம், இதுக்காக யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. சபைக்காணி நாங்கள் ஜெபி கொடுத்த தருணத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆத்தும தேவைகளுக்காணி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு திரளான ஜனங்களை நீ அழைச்சிட்டு வாங்க. ஆமென். இந்த மாசத்துல ஆண்டவரே 40 ஆத்துமாக்கள் நீங்க சபைக்கு வரணும். ஆமென். ஜனங்களை வரவிடாம தடை பண்ணி வச்சிருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. வல்லமை சபைக்குள்ள இறங்கட்ட ஆண்டவரே. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்காத கிராமங்கள்ல நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இறங்குவதாக. ஜனங்கள் ஆண்டவரே உண்டு இயேசப்பா. ஆமென். ஜனங்களை மீட்டெடுக்கிற வல்லமை இறங்குவதாக. இறங்குவதாக. இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். மனுஷரை திரளினால சபையை நிரப்புங்க இயேசப்பா. வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஆமென். நீதாமே சபைக்குள்ள 40 ஆத்துமாக்கள் இந்த மாசத்துக்குள்ள வர உதவி செய்வீராக. தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சேப்பற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம் பிதாவே. அடுத்ததாக 2வது தேவை வந்து நம்ம சபையில் இருக்க கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தடைகள் எல்லாம் மாறணும். அதுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். பணத்தை பொறுத்து எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். சபைக்கு நான் அன்றைக்கி மீ சிஸ்டங்கள் வாங்கணும். நிறையா பொருட்கள் சபைக்கு தேவை இருக்குது. அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆமாம், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்போது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆனால் எங்கள் சபையில் இருக்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. நல்ல அந்த மியூசிக் சிஸ்டங்களை வாங்கி கொடுங்க ஆண்டவர். அதுக்குன்னு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. சபை கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அதுக்குன்னு எல்லா தேவைகளும் வாங்கி கொடுங்க ஆண்டவர். தேவைகள் சந்திக்கப்படும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளும் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய வல்லமையில கறந்தாமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. துரிதமான சபையை நாங்கள் கட்டி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஆண்டவர், எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அது சீக்கிரம் அந்த சபையை நாங்கள் கட்டி முடிக்க உதவி செய்யும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நான் நல்ல கிருபைக்காக அண்டு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. இருக்கா யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். சபையுடைய தேவைகளுக்கு அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் தாமே சந்தித்து ஆமென். அந்த மட்டும் ஆண்டவர் எங்க சபையை நடத்துனீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலங்கள் தேவன் தாமே ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்தருங்க. ஆமென். அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செவ்வாய் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்கப்பா. அந்த கட்டுமான பணிகளுக்காக கூட உங்க இடத்துல வர ஆமென். அதற்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். அதற்குரிய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவீராக. பண தேவைகளை தேவன் சந்திங்க ஏசப்பா. ஆமென். பொருள் தேவைகளை தேவன் சந்தித்தருங்க ஏசப்பா. ஆமென். சபையில என்னென்ன தேவைகளுக்கு நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். எல்லா தேவைகளையும் தேவன் தாமே சந்திப்பீராக. இந்த மியூசிக் சிஸ்டத்துக்குரிய தேவைகளை தேவன் சந்திங்க. ஆமென். வேன்லாம் வாங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சபையில என்னென்ன தேவைகளுக்கு எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததா சபை ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். பாதுகாப்பை தடை பண்ணிக்கிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படணும். சின்ன வயசுலேயே மரணத்தை கொண்டு வர எல்லா கிரியிலும் அழிக்கப்படணும். இது வரைக்கும் நம்ம இழந்தது போதும். இனிமேல் நம்ம யாரையும் நம்ம சபையிலேருந்து ஒருத்தரை கூட இழந்துடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வந்தாலும் அவங்கள வச்சு அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா.
ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிற எல்லா மரணத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போக முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாப்பின் கரம் இருப்பதாக எங்கள் சபை ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வேலைக்கு போகும்போது பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாப்பின் கரம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகிறவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. காலேஜுக்கு போகிறவங்களை பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர் நீர் பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை தடை பண்ணிக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, ஜனங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நபரை நீர் பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள பாதுகாப்பு உண்டாவதாக, ஒவ்வொரு பெண்களை நீர் பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நபர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். எங்கள் சபையிலேருந்து நாங்கள் இனி ஒருத்தரை கூட இழந்துடக்கூடாது ஆண்டவர். எல்லா நபர் நீர் பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி பாதுகாப்பின் கரை எங்கள் சபைக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஜனங்க மேலே இறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதுக்காக யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அழிக்கப்படுவதாக. ஆமென். பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். பாதுகாத்து கொள்வீராக. ஆமென். ஆமென். பாதுகாப்பு சபை குடும்பங்களுக்குள்ள உண்டாவதாக. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். எந்தவிதமான பிசாசுடைய கிரியைகள் யாரையுமே அணுகக்கூடாது ஏசப்பா. வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி. ஆமென். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் வெளிப்படட்டும் ஏசப்பா. வெளிப்படுவதாக. செய்றவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போகும்போதெல்லாம் பாதுகாப்போடு. ஆமென். வாகனங்கள் ஓட்டுறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இறங்குவதாக. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. விரோதமாக எழும்புற எல்லா மரணத்தினுடைய கிரியைகள்லாம் ஆமென். அப்ப எந்த குடும்பங்களே மரணங்கள் ஏற்படக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு தாமே உண்டாவதாக. அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். அடுத்ததா யோபு எழுதின புஸ்தகம் 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபுவோட முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுபோல் போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் இருக்க சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எதை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்க எல்லா கிரியிலும் அழிக்கப்படணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்குன்னு சொல்லி சத்தமாக ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த வேலையை செபி கொடுத்தாக்கா அண்டு செலுத்துகிற ஆண்டவர். போன வருஷத்தை இருந்ததை விட ஆண்டு இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா, எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். பார்க்குற ஒவ்வொரு வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒவ்வொரு தொழிலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் ஒவ்வொரு சபை ஜனங்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாத தடைகள் மாற்றி போடுங்க ஆண்டவர். ஆண்டவரே போன வருஷத்தை விட ஆண்டவர் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் சபை ஜனங்கள் நல்லா இருக்க உதவி செய்யுமே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இதுக்காக யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? நன்றி செலுத்துகிறோம். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. செய்கிற தொழில்கள்ல ஆண்டவரே வேலைகளை ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒவ்வொரு வியாபாரத்திலே ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. நீர்தாமே ஒவ்வொரு ஆண்டவரே எப்படி செய்யணுங்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கொடுங்க ஏசப்பா. கரந்தாம் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம்
ஆமென். சொல்லிருக்கீங்களே ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுங்க கொடுங்க இயேசுப்பா. இடத்துல உண்மையா செயல்பட உதவி செய்வீராக. அவருடைய கரை வெளிப்படட்டும் ஆமென். நீதாமே ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுங்க. கொடுங்க. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, உலகத்து ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்ததா யோபு எழுதின புஸ்தகம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவுக்கு வியாதியாக தான் இருந்துச்சு. ஆனால் தனக்காக ஜெபம் பண்ணாமல் தன்னோட சகோதரனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு விடுதலை கர்த்தர் உண்டாக்கினார். இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ரெண்டு பேராக கையை பிடிச்சிக்கிருவோம். ரெண்டு பேராக சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கும் விடுதலை உண்டாகும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ரெண்டு பேராக கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதா, சத்தமா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய வல்லமையில கரை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் விடுதலையை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உங்கள் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? அவங்களுக்குள்ள என்ன பலவீனம் இருந்தால் அந்த பலவீனம் மாறணும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் வியாதிகள் மறையணும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உங்களுக்கு எல்லா வியாதியை நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. உங்களுடைய வல்லமையில கரை இறங்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னதமான வல்லமையுடைய அபிஷேகம் எங்கள் சபையில் ஊற்றப்படுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இப்போ யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறா ஒவ்வொரு நபருக்கு விடுதலை நீங்கள் கொடுங்க. ஆண்டவர், விடுவிக்கிற வல்லமை உண்டாகட்டும். விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரை இறங்கி வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க. ஆண்டவர், உங்களுக்குள்ள என்ன வியாதியாக இருந்தால் வியாதி நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவர், நீ அற்புதத்தை செய்யுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை சத்தமாக ஜெபம் பண்ணுவோம், வாய்களை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அப்பா, நீங்கள் அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. ஆண்டவர் நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவர், யோபுவின் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுபோல் ஆண்டவர், இங்கே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபருக்கான ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்குமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவர், நீ அற்புதம் செய்யுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியிலேருந்து ஒரு விடுதலையை உண்டாகட்டும், ஒரு சுக பலன் உண்டாகட்டும். ஆண்டவர், எவ்வளோ பெரிய கட்டியான அந்த கட்டியை நீ கரையை பண்ணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர், முடவர்கள் எழுந்து நடக்க உதவி செய்வீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவர், பலவீனத்தை உண்டு பண்ணி எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. நீ அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. அப்பா, நீ அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. ஆண்டவர், உங்களுடைய வல்லமை தாமே இறங்குவதாக. ஒவ்வொரு நபருக்கு விடுதலையை கொடுங்க. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, சிங்காசனத்தை வீட்டிற்கு வல்லமை ஆண்டவர் இப்பொழுது இறங்குவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இறங்கட்டே ஏசப்பா. நீங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஆண்டவர், ஒவ்வொரு நபரையும் அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. ஆண்டவர், ஒவ்வொரு நபரையும் தொடுவீராக. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே இறங்குங்க அப்பா. அப்பா, நீ ஒவ்வொரு நபருக்கு விடுதலையை கொடுங்க. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர், குழந்தை இல்லாத நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவர், எல்லா வியாதியை மாற்றி போடும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உமால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர், எல்லாத்தையும் செய்ய உமால முடியுமே. நீங்க அற்புதம் செய்ய இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஆண்டவர், வல்லமை இறங்குவதாக. எல்லாம் சத்தமா ஜெபம். ஆண்டவர், எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. அப்படி சத்தமா ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, நீங்க விடுதலையை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்க முடியும். விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். அப்பா, நீ இறங்கி வாங்க, இறங்கி வாங்க ஏசப்பா. அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. சத்தமா ஜோமனை விடாதீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளை எடுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஜோமனுவோம், சத்தமா ஜோமனுவோம். ஆமே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் அப்பா அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. ஒவ்வொரு நபரையும் தொடுங்க ஏசப்பா. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்க சபையில ஒரு வியாதியஸ்தர் இருக்கக்கூடாது. எல்லா வியாதியை மாற்றி போடுங்க. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, நீ சுகத்தை கட்டளையிடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்காசனத்தை வீட்டிற்கு வல்லமை இறங்குவதாக. அப்பா, இறங்கி வாங்க ஏசப்பா. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நபருக்கு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே,
ஆமென். உன் விடுதலை உண்டாகட்டும், உன் விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு நபருக்கு விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒரு நபரை விட்டுறாதீங்க. வியாதியோட ஒரு நபர் கூட எங்க சபைக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் சுகம் கொடுங்க, எல்லாருக்கும் சுகம் கொடுங்க ஏசப்பா. சுகத்தின் வல்லமை எங்க சபைக்கு பரவி பாய்வதாக. உச்சந்தலையில் உள்ளங்கள் வரைக்கும் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா ஏசப்பா. நீ அற்புதம் செய்யுங்க, எங்க சபைக்கு அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. ஒரு வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு நபருக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க இறங்குங்க ஏசப்பா. சிங்காசனத்தை வீட்டுக்கு வல்லமை இறங்குவதாக. ஆமென். வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. அப்பா இந்த சபைக்கு இறங்கி வாங்க ஏசப்பா. விடுதலையை கொடுங்க, விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும். இந்த சபைக்கு இருக்க எல்லா வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ அற்புதம் செய்ய இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலருக்கான அற்புத அடையாளங்கள் இந்த சபையில் நடக்கட்டும் ஆண்டவரே. குருடர்கள் பார்க்கட்டும், விடவர்கள் நடப்பவர்களாக ஆண்டவரே. எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் காணாமல் போகட்டும் ஆண்டவரே. நீ விடுதலையை கொடுங்க. இந்த சபைக்கு ஒரு வியாதிஸ்தர் கூட இருக்க கூட ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருக்கும் விடுதலை உண்டாகட்டும். விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆமென். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். அப்பா இறங்கி வாங்க ஏசப்பா. ஒருத்தர் கூட அற்புதம் நடக்காம இருக்கக்கூடாது. வந்துட்டு வெறுமையா போயிடக்கூடாது. ஆலயத்துல கால் வைக்கும் போது ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். விடுதலை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒருத்தருக்கு விட்டுறாதீங்க. ஒருத்தர் கூட அற்புதம் நடக்காம இருந்துடக்கூடாது. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். சிங்காசனத்தை வீட்டுக்கு வல்லமை இறங்கட்டும். அப்பா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வல்லமை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, இல்ல மாந்திரத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே விடுதலை கொடுங்க. இந்த சபை ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். சிங்காசனத்தை வீட்டுக்கு வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு நபருக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும். ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. காதலை கேட்கிறார், ஆமென். நீங்க கண்ணீரை காண்கிற தெய்வமே, வியாதியோடு இருக்க ஒவ்வொரு நபருக்கு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. அவங்க படுற வேதனையை பாருங்க, ஒரு விஷய வேதனையை பாருங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க ஜனங்கள் பாவம் ஆண்டவரே, அவங்க மேல விடுதலையை கொடுங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செஞ்சிருக்க. இதுக்கு யாரும் சத்தமா ஜெபம் பண்ணுவோமா?
யாராச்சும் ஒரு ஆள் சத்தமா பரலோக பிதாவே நன்றியோடு சோதரிக்கிறேன் ஏசப்பா. ஒருவேளை ஜெபி கொடுத்த தருணத்துக்காக நன்றி ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி ஆமென். ஆண்டவரே எங்க சபை குடும்பங்கள் ஆண்டவரே பிறருக்கான ஜெபிச்சிருக்காங்க ஆமென். அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தா நீங்க மாற்றுகிற ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமென். ஆண்டவரே எல்லா வியாதிகளும் மாறுவதாக. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஆமென். இப்பொழுதே ஒவ்வொருத்தர் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபிச்சிருக்கேன் ஏசப்பா, கண்டிப்பா நீங்க பதில் தருவீங்க ஆமென். நீதாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியே செய்யப்படுற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவே. அடுத்ததா யோபு எழுதின புஸ்தகம் 42:1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைபடக்கூடாது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்க சித்தமாக இருக்குது அந்த சித்தத்தை நிறைவேற்றுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தமாக ஜெபம் பண்ணுமா, 2 கைகளையும் வானத்துக்கு உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே இப்படி வல்லமை இலக்கணம் இறங்கட்டே ஏசப்பா. ஆண்டவரே தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சதை ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே. ஆண்டவரே அதுபோல எங்கள் வாழ்க்கையிலே ஏசப்பா ஒரு காரியம் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சித்தமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குமே நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சித்தத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே சித்தத்துக்கு நேரம் எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். இதுக்காக யாரும் சொல்லி பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா. சோதரிக்கிறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஒருபோதும் தடைபடாத ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்கிற தேவனே ஆமென். வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை செய்யுங்க. அற்புதங்களை செய்யுங்க. ஆமென். எல்லா தடையான காரியங்களும் மாறுவதாக. வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நிரப்புங்க. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க இயேசுப்பா. ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாகும்படி. ஆமென். கர்த்தருடைய தயவு ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள வெளிப்படட்டும் இயேசுப்பா. ஆமென். யோபுவோடு நீங்க கூட இருந்த தேவன். ஆமென். சபையில ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்க இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்ததா நம்மளுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். சரீரத்தில் சுகம் உண்டாகணும். இந்த 120 நாள் நிற்கிறாங்க, அவளுக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் வந்துடக்கூடாது, சோர்வு வந்துடக்கூடாது, நடத்துறக்கூடாது பலன் உண்டாகணும். ஆண்டவர் போக்கில் வரத்தில் பாதுகாத்துக்கொள்ளணும். இந்த குடும்பத்தை எடுத்து ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்தணும், அநேக தேசங்களுக்கு பயன்படுத்துறது ஜெபம் பண்ணுவோமா. எல்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உங்கள் குடும்பத்தின் மேலே அவங்க வல்லமை இறங்குமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ஊழியக்கார குடும்பத்தை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களுக்கு இருக்க எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடுங்க. சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். பலவீனத்தை உண்டு பண்ணிக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவர். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஆண்டவர் ஜெபிக்கும் போது விடுதலையை பார்க்கணும் ஆண்டவர். அநேகர் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவர். ரட்சிப்பின் வல்லமையை கட்டளையிடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவர். கழுகு கொத்த பலனை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவங்க தொடர எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்குமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நம்ம நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுக்காக யார் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். மாற்றி போடுங்க. ஆமென். பயன்படுத்துங்க. ஆமென். உதவி செய்யுங்க. ஆமென். எங்க ஜெபங்கள்லாம் கேட்டீங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்படியெல்லாம் அமர்ந்து கொள்வோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்
அற்புதங்கள் நடக்குதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறினாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்டு பதிலை தந்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காக, சபைக்குள்ளே இருக்கிற சிறுவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சிறுவர்கள் மத்தியில் ஒரு பரிசுத்தத்தை, ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடணும். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து சிறுவர்கள் மீட்கப்படணும். அதுக்காக ஒரு ஜெபிப்பாக அவளோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிறு பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்தியாவில் 40 கோடிக்கு மேலேயே சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சின்ன வயசுல ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும். சாமுவேலை போல சின்ன வயசுல ஏசப்பாவோட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்க 40 கோடிக்கு மேலே இருக்கிறாங்களே ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. சாமுவேலை போல சிறு பிள்ளைகளையும் உங்களோட பேசணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. கர்த்தர் தாமே தாவீதை போல ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்புங்க. எங்கள் தேச சிறு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறுவர்களுக்கு அவனுடைய சமூகத்துல ஆமென். ஒவ்வொரு சிறுவர்களை தேவன் நாமே தொடுங்க ஏசப்பா. ஆமென். இந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் சொன்னீரே ஏசப்பா. ஆமென். வரவிடாபடி தடை செய்ய எல்லா கிரியையும் அழிக்கப்படுவதாக. சிறு வயதிலே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென். தேவனுடைய ரட்சிப்பு அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஆமென். தேவ அன்பு அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஆமென். நாமே ஒவ்வொரு சிறுவர்களை தொடும்படியாக தொடுங்க ஏசப்பா. சிறு வயதில இந்த மக்காய் வாழணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகட்டும். சபாண்ட எழுப்பலுக்குரிய தாகங்களை கொடுங்க ஏசப்பா. சபாண்ட ஆவியானோட நிறைவோடு ஆண்ட இருக்க உதவி செய்யுங்க. நமக்காக வாழணுங்கிற உணர்வு வைராக்கியம் உண்டாகட்டும் ஏசப்பா. சாமுவேலோடு பேசினது போல ஏசப்பா. ஒவ்வொரு சிறுவர்களோடு தேவன் பேசுவீராக. சபாண்ட ஒவ்வொருத்தரையும் தேவன் நாம ரட்சிக்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக எத்தனையோ பெண் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளணும். அப்படி செய்ய வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மெய்மை துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா.
அப்பா இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்க தேசத்துல எத்தனையோ சிறுவர்கள் ஏசப்பா பாலியல் தொல்லைக்கு உட்படுறாங்களே, அவர்களை கர்த்தர் தாமே தொடுமுட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி செய்ய வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா பிசாசனுடைய தந்திரங்களும் மாறுவதாக. கர்த்தர் தாமே கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா கொள்ளைநோய்களுக்கு ஒவ்வொரு பிசாசனுடைய கிரியைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடிய ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக இயேசப்பா. ஆமென். இதற்காக யாராவது சத்தமா ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. நேரத்தில் ஆண்டவரே ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு சபையில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலியல் தொல்லைக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இந்த தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவளை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய தூண்டுகிற எல்லா கிரியைகளும் அவரை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு நீங்க தாமே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்தின் பாதையில கூட சென்றிருக்காங்களே ஏசப்பா. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாலியல் தொல்லையிலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கு சென்றாலும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற நபர்களை நீங்க தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல நீ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்க தேவன் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே பாதுகாக்க போற உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததா ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களை கர்த்தருக்குள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுவதாக. ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துகிற ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கீழ்ப்படுத்திற்குரிய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து கீழ்ப்படிய வைங்க. ஒவ்வொரு காரியங்களை பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. உதவி கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள பெற்றோர் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. கீழ்ப்படிய உண்டு பண்ற ஆவிகள் அழிக்கப்பட்ட ஏசப்பா. கீழ்ப்படிய உணர்வை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாமுவேல் ஆண்டவரே எப்படி ஏலிக்கு கீழ்ப்படிஞ்சாரோ ஆண்டவரே, பிள்ளைகள் முதல்ல தேவனுடைய ஊழியக்காரர் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அதன் மூலமா பெற்றோர் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. கீழ்ப்படுகிற உணர்வை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே சிந்தைகள் எல்லாமே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை எதிர்த்து பேச வைக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். அந்த சிந்தைகள் மாறட்டும் ஏசப்பா. சிந்தைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்குள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. தாய் தகப்பன் கண்டிக்கும் போது கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிந்தனை அவர்களுக்கு உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிக்கிற சிந்தனை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு செயல்படல அசுத்த வல்லமை அழிக்கப்பட்டு போம்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களை ஜெபம் நல்ல பிதாவே. நம்ம இந்தியாவில் 73% சிறுவர்கள் செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்களாம். ஒவ்வொரு சிறுவர்களும் அது தப்புன்னு என்று அப்படின்னு உணரணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வளர உதவி செய்யணும் அப்படி சொல்லி சேர்ந்து ஜெபம். பரலோக பிதாவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. எங்கள் இந்தியாவிலே 73% சிறுவர்கள் சப்பா செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்களே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுங்க ஏசப்பா. எல்லா பிசாசனுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே அது தப்பு என்று ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உணரணும் ஏசப்பா. அங்கே அடிமையாக்கி வச்சிருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் சிறு பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கர்த்தர் தாமே தொடுமுடியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியினுடைய கரை செயல்படுமுடியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மாற்று முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஏசப்பா. இதற்காக ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. இந்த வேளையில ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்க தேசத்துக்கு ஒவ்வொரு சிறுபிள்ளைக்காகவும் சமூகத்துக்கு உடைய வல்லமையில கரந்தானே இறங்குவதாக. ஆண்டவரே பாதுகாப்புங்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த
இந்த காலத்துல ஆண்டவர் செல்போனுக்காக ஆண்டவர் ஏசப்பா சிறு பிள்ளைகளை செல்போன்னாலே ஆண்டவர் அதுல அடிமையா இருக்கிற ஆண்டவரே ஒரு விஷயமான இறங்கப்பா உடைய வல்லமையில கரந்தானே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எண்ணங்கள் அவளுக்கு வரவே கூடாது ஆண்டவரே ஏசப்பா. ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்போனை பார்க்குற அந்த எண்ணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. உடைய வல்லமையில கரந்தானே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த சிந்தனையே அவளுக்கு வரக்கூடாதாப்பா. வல்லமையில கர இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஞானத்தின் வழியை நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையில கர இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிறோம் உந்துதலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆமென். சிந்தனை கட்டி வைத்திருக்க பொல்லாத சத்துருங்கிற அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பு காரியங்கள் ஆண்டவரே நன்மையா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வல்லமையில கர இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடல் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பலத்தால் இடை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். சிந்தனை கட்டுகளை மாற்றி போடுங்க ஏசப்பா. ஜெபிக்க விடாம படிக்க விடாம ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அடுத்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படணும். எதிர்பாராத விதத்தினால எத்தனையோ 41% சிறு பிள்ளைகள் இறக்குறாங்களா, குளத்தில் விழுந்து எத்தனையோ சிறு பிள்ளைகள் சாகுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை எத்தனையோ 41% சிறு பிள்ளைகள் தண்ணிக்குள்ளே விழுந்தல எத்தனையோ பேர் எதிர்பாராத விதத்தினால சாகுறாங்களேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு வைத்திருக்க எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக ஏசப்பா. நீர் தாமே கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபம் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. வேளை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஆமென். தேசத்துல இருக்க சிறுவர்களுக்கான உங்க பாதத்துல வாராங்க ஆமென். சிறுவர்களுக்கு விரோதமா எழும்புற கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எவ்வளவோ சிறுவர்கள் சின்ன பிள்ளைகளே பிசாசானவன் ஆண்டவரே பாதாளத்துக்கு நேரம் வழி நடத்துறானே ஆண்டவரே. இந்த மரண கட்டுகள் எங்க தேசத்தை விட்டு மாறுவதாக, இந்திய தேசத்தை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. எவ்வளவோ சின்ன பிள்ளைகள் ஆண்டே போன் மூலமா இறந்து போறாங்கப்பா ஆண்டவரே. அநேக சிறுவர்கள் ஆண்டவரே குளத்துல ஆண்டவர் தண்ணீர்ல அழிந்து போறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறுவர்கள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டே ஆண்டவரே. அடுத்த ஜெனரேஷன் உருவாயிரும் ஆண்டவரே. பிசாசான அறிந்து அநேக சிறுவர்களை வஞ்சித்து வச்சிருக்கானே ஆண்டவரே. இந்த வஞ்சனையின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக வல்லமை ஆண்டவரே எங்க சிறுவர்கள் மேல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு சிறுவர்களையும் பாதுகாப்பு மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள்
போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில் 6.5% மக்களில் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 50% சிறு பிள்ளைகள் தான் மனநிலை பாதிக்கிறாங்க. அதில் வந்து கல்வி இல்லாமல் குடும்ப பிரச்சனைனால எத்தனையோ சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் தாமே சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளிப்படணும். ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைகள் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நம்மை தொடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. அப்பா, இந்த வேளையில் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா, எங்கள் தேசத்தில் 6.5% சிறு பிள்ளைகள் 50% மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் உள்ள குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, கல்வி இல்லாத காரியங்கள் மாறட்டும் ஏசப்பா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் கர்த்தர் தாமே கொடுப்பீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடுவதாக ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. தேவன் தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா மனநல பாதிப்புகளும் கர்த்தர் தாமே விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, 50% பிள்ளைகள் ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களே ஏசப்பா. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ தயவாய் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மனம் இரக்கம் அந்த பிள்ளைகள் மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை நீங்க தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை அந்த பிள்ளைகளுக்குள்ள செயல்படுவதாக. ஆண்டவரே, அந்த மனநிலையில ஒரு பாதுகாப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீர்தாமை ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரணமாய் சுகமாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய மனம் இரக்கம் அந்த பிள்ளைகள் மேல வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்ப பிரச்சனைனால ஆண்டவரே கல்வி அறிவு இல்லாம ஆண்டவரே எத்தனையோ பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களே ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்க தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தயவாய் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய சுவிசேஷம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் ரட்சிக்கப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தாமே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. இனிமே அப்படிப்பட்டதான பாதிப்புகள் எந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆண்டவரே, பாதிப்பை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் பிள்ளைகளுக்குள்ள செயல்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீங்க பதிலை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த உள்ளத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. அப்பா, எங்க சபையில இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சிறு வயதிலே ஏசப்பா உண்மை அறிகிற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. கர்த்தர் தாமே அபிஷேகத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த வெளிப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு சத்தமா ஜெபம் பண்ணுவோம். பரலோகமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமென். ஏசப்பா. எங்க சபையில இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளை தேவன் நாம அபிஷேகத்தால் நிரப்புங்க ஏசப்பா. மகிமையில கடந்தா வெளிப்படுவதாக ஏசப்பா. வரங்கள்னால ஒவ்வொருத்தர் நடப்புங்க ஏசப்பா. கடைகள்னால நடப்ப முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தர் அந்நிய பாஷை பேச உதவி செய்தலுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளை தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தலுங்க. உங்களுடைய வல்லமையான ஒவ்வொருத்தரும் உணர உதவி செய்தலுங்க ஏசப்பா. எல்லா சத்துரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அபிஷேகத்தை பெற விடாமல் தடை பண்ணிக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தலுங்க. நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்ததாக நம்ம தேசத்தில் நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நோயிலிருந்து கர்த்தர் தாமே சுகத்தை கொடுக்கணும். எத்தனையோ சிறு பிள்ளைகள் சின்ன வயசுலேயே கேன்சர்லாம் வருது. கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை தொடணும். இப்பொழுதே கர்த்தர் தாமே ஒரு சுகத்தை கட்டணும். இப்போ ஜெபிக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கணும் அப்படி சொல்லி சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. அப்பா, இந்த வேளையில ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ சிறு பிள்ளைகள் சிறு வயதில் கேன்சர்லாம் வருது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே தொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய சுகம் வெளிப்படுவதாக. கர்த்தர் தாமே எத்தனையோ பேரை நீர் அற்புதத்தை செய்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியனுடைய கரம் தாமே இப்படி செய்யப்படுற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இதற்காக யாராவது ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் சபா. தேவனுடைய ஜெபம் தளர்வுக்கான ஆமென். சபா சபா இப்பொழுது எந்தெந்த சின்ன பிள்ளை வியாதியோட இருக்கிறோம் ஆமென். உங்க சமூகத்துல அந்த சின்ன பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் சபா. ஆமென். சபா ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு நீரே சுகத்தை கொடுங்க சுகத்தை சபா. கொடுங்க சபா. சபா சின்ன வயசுலயே சில பேருக்கு கேன்சர் சுகர் பிரஷர்லாம் வருது சபா. ஆமென். சபா இப்பொழுது எந்தெந்த சின்ன பிள்ளைகளுக்கு முடியாம இருக்குங்களோ இப்பொழுதே நீங்க ஆமென். சுகத்தை கொடுங்க சபா. சபா இனிமே எந்த சின்ன பிள்ளைகளுக்கு முடியாம வரக்கூடாது சபா. ஆமென். உங்க சுகத்தின் கரை இறங்குவதாக ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் நல்ல ஜெபிக்கிற நிலைகளை நம்ம பார்க்குறப்போ, கர்த்தர் பயன்படுத்துகிறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைகளாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாக நம்ம வாசித்து நம்ம அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரத்தில் ஆமென் 18வது வசனத்திலிருந்து நாம் 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை தன்னுடைய உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் பரமேறி தேவனிடத்தில் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசின வார்த்தை, அதில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியங்களை சொல்கிறார் பாருங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா அதிகாரத்தை கொடுக்குறார். ஆமென். கவுனிங்க, எல்லாரும் கவுனிங்க, நிமிர்ந்து கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். முதல்ல என்ன கொடுக்குறாரு? அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். 2வது அவங்கள புறப்பட சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இவங்களை யார் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார்னா சீசர்கள் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. முதல்ல அதிகாரத்தை கொடுக்கிறார், புறப்பட சொல்லுகிறார். சொல்லுங்க. சீசராக்குகிறார். இப்படி சொல்லுவோமே, சீசராக்குகிறார், அதிகாரம் கொடுக்கிறார், புறப்பட சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன சிந்தை இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தை இயேசுவுக்குள்ளே இருக்குது இல்லையா? இந்த சிந்தையை யாருக்குள்ளே அவர் வைக்கிறார்னா இந்த சீசர்களுக்குள்ளே தான் என்ன செய்கிறார்? இந்த சிந்தையை வைக்கிறார். இப்போ அங்கே இருக்கிற அந்த 12 பேருமே எதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, 12 + கிட்டத்தட்ட 108 பேர், 120 பேரில் மொத்தம் அத்தனை பேருக்குள்ளேயும் இவர் எதை வைக்கிறார் அப்படின்னா இந்த எழுப்புதலுக்குரிய சிந்தைகளை அவங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஆமென். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யாருக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அவருக்குள்ள என்ன சிந்தை இருக்கும் அப்படின்னா இந்த எழுப்புதலுக்குரிய சிந்தை அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பேதுருவுக்குள்ள இயேசு வந்தார், பேதுருவுக்குள்ள எழுப்புதல் சிந்தை இருந்தது. சீசர்களுக்குள்ள இயேசு வந்தார், சீசர்களுக்குள்ள எழுப்புதல் சிந்தை இருந்தது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அத்தனை பேருக்குள்ளே என்ன சிந்தை இருக்கும் அப்படின்னா இந்த 3 சிந்தனை கண்டிப்பா இருக்கும். நான் கிறிஸ்துவின் சீசன், நான் கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறவன், நான் கிறிஸ்து என்னை புறப்பட சொல்லுகிறார், நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை செய்யக்கூடியவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்ப என்ன உண்டாகும் அப்படின்னா இந்த கிறிஸ்துவினுடைய சிந்தனை வந்து கிறிஸ்துவுக்குரிய செயல்பாட்டை அவங்களுக்குள்ள என்ன செய்ய வைக்கும்? செயல்படுத்த வைக்கும். ஆமென். உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வேல்ஸ் தேச எழுப்புதல்ல அந்த ஈவான் ராபர்ட்டுக்குள்ள என்ன உண்டானுச்சு அப்படின்னா உலகத்தை குறித்ததான சிந்தனையை விட தன் தேசத்தை குறித்த சிந்தனை அவருக்குள்ள என்ன செஞ்சு முதல்ல வந்துச்சு. எதுக்காக வந்துச்சு அப்படின்னா
அந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பேரும் பாவத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைந்திருந்தாங்கிறத நாம் அவருடைய வரலாற்றை வாசிக்கிறப்ப பார்க்கிறோம். கேளிக்கை கூத்துகள் இருந்துச்சு, நிறைய சினிமாக்கள் அங்கே என்ன செஞ்சு இருந்துச்சு, நிறைய விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கேஸ் காரியங்கள், கோர்ட்டு கேஸ் காரியம், போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பிரச்சனைகளுக்குரிய காரியங்கள் அந்த தேசத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய வரலாற்று நிலைகளில் பார்க்கிறோம். இவர் போய் ஒரு சுரங்கச்சாவடியில் வேலை செஞ்சுட்டு நைட்டில் வந்து என்ன செய்கிறார், இவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் ஜெபிக்கிறதா சொல்கிறாங்க. இவர் இப்படி டெய்லி ஜெபம் பண்ணவர் கர்த்தர் ஒரு நாள் இவர் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார், பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த ஈவான் ராபர்ட்டுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உள்ள போன உடனே இவரால் மௌனமாக இருக்க முடியல. அப்ப இயேசு ஒரு நபருக்குள்ள இருந்தா தேசத்துக்குள்ள இருக்கிற பாவங்களை சொல்லி சொல்லி அவங்க ஜெபிக்கிற சூழ்நிலைகளை கர்த்தரே அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பார். மௌனமா உட்கார்ந்திருக்க மாட்டாங்க, வெறுமனே தூங்க மாட்டாங்க, வெறுமனே சாப்பிட முடியாது. கர்த்தருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு, மனநிலை முதல்ல அவங்களுக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் தானியேலுடைய வாழ்க்கையில் இப்படி தானே நடந்துச்சு. சின்ன சின்ன பாயிண்ட் வேகமாக சொல்கிறேன். ஆமேன். நமக்கு இருக்கிற சில நிமிடங்கள் அதை நம்ம வேகமாக நம்ம கவனிச்சுக்கிடுவோம். ஆமேன். யூத ஜனங்கள், வாலிபர்கள் அடிமையாக வாழ்ந்த காலகட்டம் அது. யாருக்குள்ளே இல்லாத உணர்வு தானியேலுக்குள்ளே வந்துச்சு. இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, தானியேலுக்குள்ளே இயேசு இருந்தார். அல்லேலூயா. தானியேலுக்குள்ளே இந்த தேவன் இருந்ததுனால திறப்புல நின்று அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார், எந்த தேசத்தில் அடிமையா இருந்தாரோ அந்த தேசத்துக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். தான் பிறந்த தேசத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனாகிய கர்த்தர் யாருக்குள்ள எல்லாம் வாழ்றாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல எழுப்புதல் நடக்கணும். கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. தேவனாகிய கர்த்தர் யாருக்குள்ள வாழ்றாங்களோ அவங்க நிச்சயமா இருக்கிற தேசத்துல எழுப்புதல் நடக்கணும். கண்டிப்பா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. சென்னையில் ஒருத்தவங்க இப்படிதான், ஒரு ஆசிரியர் பணியை செய்கிறவர். ஒரு நாளைக்கு நெடுமுழங்காலில் காலையில் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நெடுமுழங்காலில் நின்று தேசத்துக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு தேசத்துக்காக நெடுமுழங்காலில் நின்று நான் 1 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் கன்னியாகுமரிக்கு ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். நான் அந்த லாட்ஜுக்கும் பக்கத்தில் ஒரு சர்ச்சு, அதை சர்ச்சுன்னு சொல்கிறது டெய்லி அது ஒரு பிரேயர் செல் நடத்துகிற இடம். ஒரு ஐயா வர்றாரு, டெய்லி தேசத்துக்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த இடத்துல நல்லா பாட்டு பாடி முழங்காலில் நின்று அவர் ஜெபிக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்க மௌனமா இருக்க மாட்டாங்க. தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரோ ஏதோ சர்ச்சுக்கு வந்தா போதுங்க, ஏதோ ஆராதனையில கலந்து கொண்டா போதுங்க, இந்த மனநிலை அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு வராது. தேசத்துக்காக திறப்புல நிற்கணும், குடும்பத்துக்காக திறப்புல நிற்கணும், சொந்தங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கணும், ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கணும். இந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள தன்னால வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எழுப்புதலை அறிந்து, எழுப்புதல் எந்த காலகட்டத்தில் வரப்போகுது என்கிறத அறிந்து ஜெபித்தவர் இந்த தானியேல். காலத்தை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த கடைசி காலம்னு எல்லாருக்குமே என்ன செஞ்சிருச்சு, கடைசி காலகட்டத்தினுடைய நிலைகள் என்ன செஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. காலத்தை அறிந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தானியேலுடைய ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஜெபம் என்ன அப்படின்னா, பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார். நெகேமியாவினுடைய ஜெபத்தினுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, பாவத்தை அறிக்கை பண்ணி அவர் என்ன செய்கிறார். அப்போ எழுப்புதலினுடைய தடைகளை கொண்டு வருகிற அஸ்திபாரம் எது அப்படின்னா பாவம்தான். ஆமென். ஒரு இந்திய தேசத்தில் தேவனால அசைவாட முடியலை அப்படின்னா அது காரணம் என்னதான், பாவம்தான். ஒரு குடும்பத்துக்குள்ள தேவனால அசைவாட முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னதான், பாவம்தான். அல்லேலூயா. அப்போ பாவம் எழுப்புதலை தடை செய்யும் என்றால் முதல்ல நாம தள்ளிவிட வேண்டியது, முதல்ல நாம ஜெபிக்க வேண்டியது எது அப்படின்னா பாவத்தை நிர்மூலமாக்கி தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ பாவம் நம்மளை விட்டு விலகிறப்போ
பாவத்தினுடைய கிரியைகள் தேசத்தை விட்டு விலகிறப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல அந்த பாவம் விளக்கப்படுகிற இடங்கள் எல்லாத்துலயும் நம்மளால பார்க்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாரா? பாவம் செஞ்சோம்னு சொல்றாரா? உங்களுடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் செவி கொடுக்கலைன்னு சொல்றாரா? இந்த தானியேல் புத்தகத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உமக்கு விரோதமாக துரோகம் செஞ்சோம்னு சொல்றாரா? நாங்கள் வெக்கத்துக்குரியவர்கள் ஆனோம்னு சொல்றாரா? விரோதமான நாங்கள் காலங்களில் உமக்கு விரோதமாக நாங்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் நினச்சி பாருங்கன்னு சொல்றாரா? நியாயப்பிரமாணத்தை மீறணும்னு சொல்றாரா? துன்மார்க்கமாக வாழ்ந்தோம்னு சொல்றாரா? இது எல்லாமே செய்ய செய்ய என்ன நடந்துச்சுன்னா தேவனுடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த தேசத்தை விட்டு விலக தொடங்குச்சு. இவர் அதை சொல்லி ஜெபிக்கிறார். மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் பாவத்தை மன்னிச்சு தேசத்துக்குள்ள இறங்கி வருகிறார். ஆமென். நீங்க திறப்புல நின்று ஜெபிக்கிற பாத்திரங்களா இருந்தால் முதல்ல நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படும். நீங்க திறப்புல நின்று ஜெபிக்கிற பாத்திரங்களா இருந்தால் முதல்ல நீங்க கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையில நீங்க நிரப்பப்படணும். அல்லேலூயா. அப்போ பாவங்கள் நிர்மூலமாக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். நாம் ஆவியில நிரப்பப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தேசத்தின் எழுப்புதலை நம்ம கண்கள் பார்க்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். நம்ம எங்கே இருந்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திறப்புல நின்று ஜெபிக்கிற உணர்வை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்கள் எந்த வியாபாரத்தை பாருங்கள், எந்த வேலைக்கு போங்க, நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யுங்க, ஆனால் திறப்புல நின்று ஜெபிக்கிற உணர்வுகளை என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நெகேமியா என்ன வேலை பார்த்தாரு? அரசாங்கத்தில் ராஜாவுக்கு அடுத்த நிலைகளில் உட்காந்து என்ன செஞ்சார்? ஆமாம், ஒரு பானபத்திரக்காரனாய் அவர் என்ன செஞ்சார்? சமைக்கிற வேலை. இங்கே ஒரு அரண்மனைகளை வேலை செய்தவர், அவர் ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு அரசு வேலை பார்க்குறவர். அவர் அரசு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா, டைட்டாக இருக்கும் இல்லையா வேலை. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக, தன் சொந்த தேசத்து ஜனங்களுக்காக திறப்புல நின்று அரண்மனையில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். அந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே சாப்பிடாம உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் எடுத்த உடனே வந்திருக்காது. இவர் முன்னாடியே இவருக்கு என்ன அனுபவங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னா ஜெப அனுபவங்கள் இருந்திருக்கணும். முன்னாடியே நல்ல காலையில் ஜெபிக்கிற மனிதனாக இருந்திருப்பார், இடைப்பட்ட நேரங்களில் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்திருப்பார், நைட்டு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்திருப்பார், தேவனோட அதிகமாக உறவாடி இருப்பார். இந்த ஜெபத்துக்குரிய தாக வல்லமைகள் தொடர்ந்து இருந்ததுனால இதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து திறப்புல நின்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 1000 காரியங்களை பாருங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற காரியத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வேணாலும் டயர்டா வாங்க, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். திறப்புல நிற்கிறது ரொம்ப முக்கியம். என்னை அதற்காகவே சீசராக்கி இருக்கிறார், என்னை அதுக்காகவே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை அதற்காகவே கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மகிமைக்குள்ள நடத்துவாராக. எல்லாரும் எழுந்திருப்பாமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஜான் கிராம்லேக்னு சொல்லி ஒரு மனிதன் 1870 கன்னடா தேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 பிள்ளைங்க அவரோடு கூட பிறந்தாங்க. 8 பேர் அவங்களுடைய சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. மீத இருக்கிற எல்லாருமே வியாதி படுக்கை. அதனால அவங்க அதை விட்டு அமெரிக்க தேசத்துக்கு வந்துட்டாங்க. அவர் அமெரிக்க தேசத்தில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள், கிட்டத்தட்ட 30 வயசுல அவர் வியாபாரம் செய்ய தொடங்கி அவரோடு கூட இருந்த மனைவி, பிள்ளைகள் எல்லா நிலைகள் இந்த வியாதியினுடைய படுக்கைக்குரிய நிலைகள் வந்துட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் இந்த வேல்ஸ் தேச எழுப்புதலை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். ஸோ அந்த மனிதன் கேள்விப்பட்டு உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதலை நானும் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு எழுப்புதலுக்குரிய நிலைகளை, அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலை கேள்விப்படுகிறார். இந்த எழுப்புதலுக்குரிய நிலைகளை கேள்விப்பட்டு பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி இவர் என்னன்னா ஹீலிங் சென்டரே வச்சிருந்தார். ஆங்காங்கே எல்லா ஜனங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வர வச்சு விடுதலைக்கான சுகத்தை வெளிப்படுத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறீங்களே, ஹீலிங் ஹாஸ்பிட்டல், சுகமளிக்கிற ஒரு மருத்துவமனை மாதிரி வச்சு அவங்கள வர வச்சு விடுதலையாக்கி வீட்டுக்கு அனுப்புறது தான் அவருடைய வேலை. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எழுப்புதல் உணர்வு இருக்கிறவங்க எதையாவது உன்னை கர்த்தருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது உன்னை கர்த்தருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை எதற்காக சீசராக்கினீரோ, என்னை எதற்காக அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை செய்யாதபடி என்னுடைய சிந்தைகளும் இருதயங்களும் ஆண்டவரே வேறு விதத்தில் ஆண்டவரே திசை திரும்பி போய்கிட்டு இருக்குதேப்பா. இதை நாங்கள் இன்னைக்கு திசை திருப்புகிறோமப்பா. உமக்குள்ள நாங்கள் வாழ, எழுப்புதல் சிந்தைகளோடு நாங்கள் செயல்பட, சபைக்குள்ள அப்பேற்பட்ட உணர்வுகளோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும். நாம் இப்ப ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஒரு அசுத்த வல்லமை, இந்த மாதிரியான சிந்தையை, எழுப்புதல் உணர்வுகளை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவி இந்த இடத்துல வந்து நிற்கிறத கர்த்தர் இப்ப காண்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த அசுத்த ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஒரு மனமா கர்த்தருக்காக தேவனுடைய எழுப்புதலை சந்திக்க விடாதபடி செயல்படுத்துகிற பொல்லாதவனே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு, ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போன்னு கட்டளை கொடுக்கிறோம். எழுப்புதல் சிந்தனையை தடை செய்கிறவனே, இப்பொழுதே வெளியேறு. எழுப்புதல் உணர்வுகளை தடை பண்ணுகிற பொல்லாத அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஆன்லைன்ல ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் எழுப்புதல் சிந்தை உண்டாவதாக. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உணர்வுகள் வெளிப்படுவதாக. வைராக்கியங்கள் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருப்பதாக. எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், பதில் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புக்கு நேர கை நீட்டுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவர் ஆண்டவரே இந்த எழுதியிருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கு நேர உங்கள் வல்லமை செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் மகிமை செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் அக்கினி செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்க, சரீர சுகத்தை கொடுங்க, அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. தேவனுடைய கரம் கூட இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.